Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து கொத்தவரங்காயில பொரியல் வந்து எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொத்தவரங்காயை இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தவரங்காயை எப்போவுமே வந்து டைரெக்டாக வந்து சமைக்கக்கூடாது. அதில் வந்து வாய்வு இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி கீழே போட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம பொரியல் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து நல்லா சுட வச்சுக்கோங்க. தண்ணி சூடானதும் நம்ம வந்து கொத்தவரங்காயை இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இதுலேயே வந்து எதுக்கு உப்பு சேர்த்துருக்கோன்னா வேக வைக்கும் போதே வந்து உப்பு சேர்த்தா அதில் வந்து நல்லா வந்து அந்த உப்பு வந்து இறங்கியிருக்கும். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கொத்தவரங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நல்லா வந்து வெந்திருக்கிற மாதிரி இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. காய் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த தண்ணியை வந்து வடிகட்டிட்டு கொத்தவரங்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சுருக்கோம். வேக வச்ச காயை வந்து நம்ம பொரியல் செய்யும்போது கம்மியாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காரத்துக்கு 2 பச்சை மிளகா. உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் 3 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா கீரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீட்டாக. ஏன்னா வந்து கொத்தவரங்காயும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் இருக்கும். பச்சை மிளகாயும் நீங்கள் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா எது பச்சை மிளகான்னு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அப்படியே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இதுக்கு ஒரு 2 to 3 நிமிஷம் எடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சு வடிகட்டின கொத்தவரங்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது கொத்தவரங்காயை நல்லா வந்து வெங்காயத்தோடு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை வந்து அப்படியே விட்டுருங்க. இது நல்லா வந்து அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து அந்த காரம் எல்லாமே வந்து இந்த கொத்தவரங்காயில் இறங்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த மிளகாவில் இருக்கிற காரம்லாம் வந்து நல்லா இறங்கியிருக்கும். அப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ வந்து கொஞ்சமாக கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் நல்லா மணமும் கொடுக்கும். உங்களுக்கு வந்து காரமும் வந்து கம்மியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை வந்து அப்படியே வந்து நம்ம விடலாம். கொத்தவரங்காய் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தம்போது இந்த பொரியலுக்கு வந்து இந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இன்னொரு நாள் வந்து எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து அதில் ரெட் ஆனியன் சேர்த்துருப்பேன், இதில் வந்து ஒயிட் ஆனியன் சேர்த்துருக்கேன். ஸோ வந்து கலர் வந்து அந்த ஆனியனோட கலர் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம 2 மினிட்ஸ் விட்டுட்டோம் இல்லையா, அதுக்கப்புறமா இந்த கொத்தவரங்காய் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து துருகுன தேங்காய் வந்து சேர்த்துக்கணும். ஒரு 1/4 கிலோ கொத்தவரங்காய்க்கு ஒரு 2 பத்தை வந்து துருகுன தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பவே வதக்கக்கூடாது. இந்த தேங்காய் வந்து ப்ரௌனாக ஆகக்கூடாது. கொஞ்சமாக ஒரு நிமிஷம் போல் வதங்கிட்டால் போதும். கொத்தவரங்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் தேங்காயை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து போடுங்க. சாம்பார் பொடி இல்லைனாலும் நீங்கள் வந்து வெறும் மிளகாய் தூள் கூட அந்த டைமில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.